வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி பட்சணம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்குழல். ஏற்கனவே உங்களுக்கு 2-3 வெரைட்டி தேங்குழல் பண்ணி காமிச்சிருக்கேங்க. அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறதும் ஈஸிங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தேங்குழல் மாவு, இந்த மாவில் தேங்குழல், முறுக்கு, தட்டை, ரிப்பன் எல்லாம் பண்ணிக்கலாங்க. இதுதான் அழாக்கு, 200 கிராம். இந்த அழாக்கில் 5 அழாக்கு மாவு பச்சரிசி, 1 அழாக்கு தான் உருண்டையாக இருக்க முழு உளுந்து 1 அழாக்கு, இதில் 1/4 அழாக்கு அதாவது 50 கிராம் பொட்டுக்கடலையும் 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன். நீங்கள் உழக்கு இல்லைன்னா டம்ளாரில் எடுத்துனா அதே மாதிரி 5 உளுந்து 1, 1/4 உழக்கு பொட்டுக்கடலை, 1/4 உழக்கு பாசிப்பருப்பு. பருப்பெல்லாம் வாசனை வர்ற மாதிரி ஆனால் கலர் மாறாத வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். அரிசியை 1 ஹவர் ஊற வச்சு மாவு பச்சரிசியை நல்லா இளம் வெயிலாக இருந்தால் அந்த வெயிலில் காய வச்சுக்கலாம். என்ன பேன் கீழே காய வச்சு அரைச்ச மாவு தாங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நைஸாக. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கிண்ணத்தில் 1 அழாக்கு மாவு எடுத்துட்டுருக்கேன், முறுக்கு மாவு. அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை கையில் நல்லா இப்படி நிமிடி போடணுங்க. தீபாவளிக்கெல்லாம் நிறைய பட்டனெல்லாம் சாப்பிடுவீங்க. இந்த சீரகம் போட்டால் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சில பேர் எள்ளு போடுவா, சில பேர் ஓமம் போடுவா. நான் சீரகம் போடுறேன். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் உருக்கின நெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் வெண்ணெயோ நெய்யோ இல்லைன்னா எண்ணெயும் விட்டுக்கலாம். காய்ச்சின எண்ணெய், பட்சணம் பண்ணுறதுக்கு காய்ச்சின எண்ணெய் இருக்குது, அதையும் விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த இதில் பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, முறுக்கு பிழிச்ச கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறுக்கு பிழிஞ்சு பார்த்து எண்ணெயில் போட்டு எடுத்துனீங்கன்னா பிரிஞ்சு, அதான் உங்களுக்கு அப்படியே இதுவாக வருதுன்னா உடஞ்சி போகுதுன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு தனியாக இருக்க பதப்படுத்திய பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுண்டாச்சு சாஃப்டாக இருக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் கையில் கொஞ்சோண்டு தொட்டுண்டு இதில் அப்படியே சேர்த்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாத வரும். சைடில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் தேங்குழல் வச்சு 3 கண்ணு 5 கண்ணு இருக்கும். முதல்ல இந்த குழலுக்கு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த குழலில் போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுக்காதீங்க, உங்களுக்கு அந்த மேலே வச்சு போட்டு பிழிய கஷ்டமாக இருக்கும். இப்போ டைரெக்டாகவும் பிழியலாம், கரண்டி வச்சியும் பிழியலாம், உங்கள் சௌகரியம். அந்த நடுவில் கனமாக பிழிஞ்சிங்கன்னா வேக நேரமாகும். அதனால் லேசாக இது 2 நிமிஷம் ஆனதும் திருப்பி போடணுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா வெள்ளை வெளையேன்னு இருக்குங்க. இந்த முறுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வெந்துங்க, சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான தேங்குழல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.